எங்கள் பொண்ணு வந்து இப்போ அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இது வந்து அப்போ எங்கே போய் நைட்டு 9 மணி இருக்கும், அவங்க கீழே போனாங்க, வெளில வரல. அதுக்கப்புறம் 10 மணிக்கு போய் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு போனவங்க செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் எங்களுக்கு பொண்ணு கிடச்சிடுச்சின்னு 8 மணிக்கு வந்து சொன்னாங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம், எங்கள் பொண்ணை கூப்பிட்டோம். எங்கள் பொண்ணு எங்களோட வரமாட்டேன்னிட்டாங்க. அப்போ ஸ்டேஷனில் எல்லோரும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்பெக்டர்லேருந்து, எஸ்ஐலேருந்து, அங்கேருந்து எல்லாருமே அவன் வந்து காவல்துறை அதிகாரி, அவன் வந்து 2 கொலை பண்ணியிருக்கிறான், கஞ்சா கேஸ் இருக்குது, அவனுக்கு வேறு பையனை வேறு ஆம்பளே கிடைக்கல அவன் பொண்ணுக்கு, எதுக்கு அந்த பையனை தேர்ந்தெடுத்தாங்க, கூட படித்தாங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அது எப்படிமா தெரியாது? சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக தெரியும். சரி திட்டமான ஒழுங்காக இருக்கிறனாங்க நான் விட்டுட்டேன் அதோட. ஆனால் இப்போ காணோம். ஆனால் நான் இப்போ இன்றைக்கி உங்கள் பொண்ணுக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் காலில் கூட விழுந்து அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இருக்கிறேன். என் பொண்ணு காலில் விழுந்து நான் அழுதேன். நல்லவன் தான் நீ போன வானான்ல. அவன் கொலைக்காரன் ஸ்டேஷனு 2 மாதத்தில் கொலை பண்ணிவிட்டு அவனை கொலை பண்ணுறவங்க போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உன் பொண்ணு 3 மாதத்தில் தாலி அறுத்துட்டு வீட்டுக்கு வரும்னாங்க. அதே ஸ்டேஷனில் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கு தான் காலில் விழுந்து அழுதேன். வரமாட்டேன், நான் கூட போகிறேன். இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னார்னா, விட்டுருமா தலையெழுத்து. அவரும் எவ்வளோ சொன்னார், அவன் நல்லவன் இல்லைம்மா, நல்லபடியாக பெற்றவங்க கூட போ, நல்ல வாழ்க்கை, அவனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, வந்துட்டேன், நீ நல்லா இருப்பேன், போக மாட்டேன், அவன் கூட தான் போவேன்ச்சு. சரி நாங்கள் விட்டுட்டு எதுவுமே பண்ணல. எழுதி கொடுத்துட்டு நான் அப்பயே சொல்லிட்டு வந்தேன், சார் இவனை எதனா நாளைக்கு பண்ணிட்டா என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு இது பாதிப்பும் வரக்கூடாது. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், யாருன்னா பண்ணிட்டா கூட என் பிள்ளைங்களை இழுத்து விட்டோம் என்னால் தாங்க முடியாது சார், இதுக்கும் அதுக்கும் அவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது சார்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இல்லைம்மா வராது, பார்த்துக்கிறேன், நான் எழுதி கொடுக்குறேன். 2 மணிக்கும் இன்னமும் எங்களுக்கு பெல் அடித்தாங்க. பெல் அடித்தோன்னு நான் ஏன் வந்து என்ன சார் ஆச்சுன்னு கேட்டேன். எங்கே உங்கள் பையனா? இல்லை சார் அவன் வரல, என்னன்னே தெரில, ஃபோன் போட்டாலும் அவனுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். உங்கள் பெரிய பையங்கன்னா தோ இருக்கிறான் சார், தூங்குறான்னா. உள்ளெல்லாம் வந்து பார்த்தாங்க, இந்த பெட்ரூமில் தூங்கியிருந்தான், அவன் அந்த 2 எல்லாம் ஒன்றா தான் படுப்போனாங்க. நாங்கள் 2 ரூமையும் திறந்து காட்டினா உள்ளே பட்டுன்னு தூங்கியிருந்தவங்களே எழுப்பி வாங்கினாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் 2 வாரமாக, சளி பிடிச்சினா. அந்த மனுஷன் அந்த பொண்ணு போனாலேருந்து ரொம்ப சாப்பிடல. என்ன ரொம்ப நொந்து போய்க்கிறேன் சார். உங்ககிட்ட சொல்கிறது, நாங்கள் சூசைட் பண்ண கூட ட்ரை பண்ணோம். 2 பேரும் சாப்பாட்டில் வாங்கி வந்து நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணோம். 2 பிள்ளைங்க அதே நிற்கக்கூடாதுன்னு தான் நான் விட்டுட்டேன். நான் வேணாம், இந்த மனுஷன் 1 மணி நேரம் இந்த மனுஷங்கிட்ட காலில் வந்து கெஞ்சுது, வேணாம், அது மட்டும் நம்மளுக்கு பொண்ணு கிடையாது, 2 பிள்ளைங்க இருக்குது, அதுங்க வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம விட்டுடு, அது எங்கன்னா போய் இருந்தால் போகுது அட்டு தான் நான் சொன்னேன். இது இவங்க என்னன்றாங்கன்னா ஆணவ கொலைன்றாங்க. இது ஆணவ கொலை கிடையாது, இது ஜாதி எதிர்ப்பு கிடையாது சார். அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவன் நல்லவன் இல்லை, அவன் கொலைகாரன், கஞ்சா அடிக்கிறவன், அதை மட்டும்தான் நான் வச்சேன். அவன் நல்லவனாக இருந்தால் கட்டின்னு போட்டோம். இது மட்டும்தான் என்னோடய கோரிக்கையாக இருந்தது. அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவித்தோம். அவங்க வச்சு இந்த ஜாதியை வச்சு அவங்க பெருசாகிறாங்க. இது ஆணவ கொலை கிடையாது சார். இது உங்கள் பொண்ணு சொல்கிறாங்க, வீட்டில் ஜாதியினால் தான் இந்த லவ் ஏற்றுக்கல, கல்யாணம் பண்ண மறுத்துட்டான்னு சொல்கிறாங்க. பொய் சார். என் பொண்ணாக கூட இருக்கட்டும் சார், இந்த ஒரு விஷயம் பொய் சார். ஜாதி எதிர்க்க மாதிரி இருந்திருந்தா அன்றைக்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, ஜாதி வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் அன்றைக்கே ஏற்றுருப்பேன். அன்றைக்கி நான் எதிர்க்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 20 பேரோ என் ஜாதி சொந்தத்தையோ ஒரு 50 பேரோ 100 பேரையோ கூட்டும் போய் ஏற்றுருப்பேன். நாங்கள் 4 பேர் போய் பேசி எதுக்கு நாங்கள் ஜாதி அப்படி அந்த எதிர்ப்பு இருந்திருந்தாக்கா நான் அப்படியே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. 4 பேர் தான் நாங்கள் போனோம். அவங்க தான் வந்து 50 பேர் 60 பேர் வந்து நின்று இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 2 குழந்தைங்க வீட்டு போய் தான் நாங்கள் பேசணும். அப்போ நான் ஜாதி எதிர்க்கிறேன்னா இருந்தாக்கா அந்த இடத்துல என் ஜாதியை பற்றி நான் காட்டியிருக்க மாட்டேன்னா, இல்லை ஜாதி நான் பெருசுன்னா ஜாதியை பற்றி பேசவே கிடையாது. ஒரு நல்லவனா கெட்டவனா, ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா நம்ம கெட்டவனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா? நீ நல்லவனை தேர்ந்தெடுத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கெட்டவனை தேர்ந்தாலும் சரிப்போ நீ அப்படின்னு நான் வந்துட்டேன். எந்த தகப்பனாக இருந்தாலும் அவங்க பசங்க பொண்ணோ புள்ளியோ நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு கெட்டவனை கட்டிக்கிறதுக்கு நிற்போமா அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இதுதான் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் கட்டி. நான் ஜாதியை பற்றி எந்த இடத்துலையும் நான் பேசுனதே கிடையாது. ஒரு பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இதுதான் நடந்த கதை. இதில் ஜாதின்றது ஒன்று கிடையாது, ஜாதிக்கு எதிர்ப்பும் கிடையாது. இதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.